2 காயாவது எடுக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காய் இருக்குதுங்க. வெள்ளை வரி கத்திரிக்காய், அப்புறம் பர்பிள் கத்திரிக்காய்ன்னு நிறையா இருக்குது, அதெல்லாம் பறிச்சிக்கலாம். அப்புறம் நிறைய பச்சை மிளகா இருக்குதுங்க. இது வந்து நீட்டு பச்சை மிளகா, அப்புறம் வந்து புல்லட் பச்சை மிளகான்னு நிறையா இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சு கடையில் பச்சை மிளகா வாங்கி ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற பச்சை மிளகாயை விட நம்ம மாடி தோட்டத்து பச்சை மிளகா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து காரம் இருக்கும், பட் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து இங்கே கொஞ்சம் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் இருக்குங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். செம்பருத்தி பூக்கள் வந்து நிறையா இருக்குதுங்க, அதுவும் பறிச்சிக்கலாங்க. அடுக்கு செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தின்னு பூக்கள் நிறையா கொடுத்துட்டே இருக்குது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பச்சை வெள்ளை வரி பூசணிங்க. இதுவுமே இப்போ வந்து பிஞ்சு வச்சுருக்குதுங்க காமிக்கிறவங்களுக்கு. இது வந்து நம்ம கடைசலோ இல்லை வந்து சாம்பார் இல்லை பொரியல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இங்கே ஒரு பீர்க்காங்காய் இருக்குதுங்க. இதுதான் நான் சொன்ன பச்சை கலர் பூசணி. இது நாங்கள் எங்கள் ஊரில் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம். இது வந்து இங்கே வந்து சென்னையில் மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குதுங்க, நீட்டு மிளகாய், அப்புறம் இது புல்லட் மிளகாய், இதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து 4 days ஒன்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் நமக்கு நிறைய காய்கறிகள் வந்துக்கிட்டே இருக்குது மாடி தோட்டத்தில். நம்ம மார்ச் வரையும் இந்த மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் எடுக்கிறது, ஏன்னா பூக்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் வெயில் தாங்காமல். அடுத்து இங்கே வந்து பர்பிள் அப்புறம் க்ரீன் கலந்த கத்திரிக்காய், இது எல்லாமே பறிக்கிற ஸ்டேஜில் இல்லை, நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கத்திரி செடி தான் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பெரிய பாடாக இருக்குது. வந்து டெய்லி மீனமில்லை ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் இது பூச்சிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். அடுத்து கொஞ்சம் சிகப்பு வெண்டை, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் செம்பருத்தி. கல்யாண முருங்கை வந்து நம்ம போட்டிருக்கோம், அது நல்லா வந்து விளைஞ்சி வந்துட்டுருக்கு. அது நடவல் பண்ணும்பொழுது நான் காமிக்கிறேங்க. அது வந்து நல்லா செடி வாங்கி இப்போ நம்ம கன்று வச்சு நல்லா வந்து பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் தனியாக ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன், கல்யாண முருங்கை நடவல்னு. அடுத்து இதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். தக்காளியும் 2 கிலோ அளவுக்கு இருக்கும். பச்சை மிளகாய், பச்சை வெள்ளை வெறி கத்திரிக்காய், அப்புறம் பர்பிள் கத்திரிக்காய், கோழி அவரை, பச்சை கோழி அவரை, பர்பிள் கோழி அவரை, அடுத்து பச்சை பர்பிள் பட்டை அவரை, மயில் தண்டு கீரை, கொஞ்சம் கோவக்காய், செரி டொமேட்டோ, அப்புறம் ஒரு வெள்ளை கத்திரிக்காய், ஒரு பர்பிள் கத்திரிக்காய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.